வெல்கம் பேக் டு சைஃபை. நம்ம எல்லாரும் கண்டிப்பாக இந்த சீனை ஒரு மூவியில் பார்த்துருப்போம். கயிறு மாதிரி இருக்க இது அஸ்ட்ரோனட்ஸ், அதாவது விண்வெளி வீரர்களோட தொப்புள் கொடி, அம்பிளிக்கல் கோட்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி ஸ்பேஸ் வாக் அப்போது அவங்க இடுப்பு பகுதியில் அட்டாச் பண்ணி மிசைலோட சேர்த்த மாதிரி கட்டிப்பாங்க. அப்படி ஸ்பேஸ் வாக் போகிறப்போ இது கட் ஆகிட்டா என்ன ஆகும்? வெயிட் ஒரு ஃப்ளாஷ்பேக்குக்கு போயிட்டு வந்துடலாம். 1965 இந்த கயிறெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி 2 அஸ்ட்ரோனட்ஸ் ஃபோட்டோஸை கேப்சர் பண்ணுறதுக்காக மிசைலை விட்டு வெளியே வந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சிச்சுவேஷன் மோசமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. அந்த அஸ்ட்ரோனட்டோட ஷூட்டில் இருக்க ஆக்சிஜன் லீக் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. அவரோட ஷூட்டும் ஏதோ பெருசாக ஆரம்பிச்சிருக்கு. ஏதோ சரியில்லை அப்படின்னு மிசைலுக்குள்ள மயக்க நிலையில் வந்த அவருக்கும் அவரோட கூட பயணிச்ச இன்னொரு அஸ்ட்ரோனட்க்கும் அதிர்ச்சி. ஏன்னா மிசைல் கட்டுப்பாட்டை இழந்துருச்சு. லைஃப் முடிய போகுது அவ்வளோதான் நினச்ச அவங்களுக்கு இன்னொரு ஷாக்கும் நடந்திருக்கு. எஸ், அவங்க எர்த்தில் ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்டில் லேண்ட் ஆகி சேஃபாக ரெஸ்கியூவும் பண்ணிட்டாங்க அவங்கள. சரி, மெயின் மேட்டருக்குள்ளே போகலாம். இதுக்கப்புறம் கண்டுபிடிக்கப்பட்டது தான் அந்த கயிறு. இந்த கயிறு ஒரு வேளை வந்துட்டால் என்ன ஆகும்? அதான் பிரபஞ்சம் தான் பெருசாச்சே, மாட்டணும் செத்தோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. எஸ், இப்படி ஸ்பேஸ் வாக்கப்போ அந்த போயிட்டா அஸ்ட்ரோனட் சடனாக நிலைக்குறைய நேரிடும். அவங்களால மிசைல் இருக்க டைரக்ஷன் எதுன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. வேகமாக சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க. இதனாலேயே அவங்க மைண்ட் ஸ்டெபிலிட்டியை இழக்கும். பட் இது நார்மலான மனுஷங்களுக்கு. அஸ்ட்ரோனட்ஸை நாசா நல்லாவே ட்ரைன் பண்ணி அனுப்புவாங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்காகவே. ஸோ அவங்க பொறுமையாக காமாக ஸ்டேபிளாக யோசிக்க ஆரம்பிப்பாங்க. எஸ், அண்ட் எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால எர்த்தை நோக்கி போவாங்க. தென் என்ன சேஃபாக வீடு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் அதுதான் இல்லை. மேபி எர்த்தோட அட்மாஸ்பியருக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிட்டா எர்த்தோட அட்மாஸ்பியர் ப்ரெஷர் ரொம்பவே அதீத அளவு இருக்கும். இதனாலேயே நீங்கள் வெடிச்சு செதற நேரிடும். இது நடக்கும் 30 இயர்ஸ்க்கு முன்னாடி வர. பட் 30 இயர்ஸாக இல்லை. பிகாஸ் EVA அப்படின்னு ஒரு ஹெல்பர் ஜாக்கெட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது அவங்க முதுகில் இப்படி மாட்டிக்குவாங்க எப்போவுமே. ஒரு வேளை இந்த ரோப் கட் ஆகிட்டா இந்த EVAவை இவங்க ஆன் பண்ணோன்னே இது மிசைலில் கொண்டு போய் அவங்கள பத்திரமா ராஜ மரியாதையோடு கொண்டு போய் சேர்த்துரும். அதை எப்படி சேர்க்கும்? அதுக்கு மட்டும் மிசைலோட டைரக்ஷன் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. எஸ், இது வீடியோ கேம் விளாட்ற மாதிரி ஒரு டிவைஸை உங்கள் கையில் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் வச்சு ஆப்ரேட் பண்ணி கரெக்டான டைரக்ஷனில் நீங்கள் தான் மிசைலுக்கு போய்க்கணும். அது கூட்டிகிட்டு மட்டும்தான் போகும். எஸ், இது மாதிரி இதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. எஸ், பிகாஸ் இது என்னென்னா இந்த EVAல லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ஃபியூயல் தான் ஃபில் பண்ணியிருப்பாங்க. இதை வச்சுட்டு நீங்கள் சுற்றி தெரியலாம் முடியாது. இதை ஆன் பண்ணோன்னே நீங்கள் வேகமாகவே உங்கள் மிசைலுக்கு ரீச் ஆகணும் அந்த ஃபியூயல் தீர்றதுக்குள்ளே. இல்லைன்னா சொல்லி முடிஞ்சு. இந்த மாதிரி மேட்டர்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.